ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் 21 அன்னைக்கு ஈவினிங் சங்கர் சார் நம்ம நோட்டீஸ் போர்டில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு நோட்டீஸ் போர்டில் சார் வந்து 3 இம்பார்ட்டண்ட்டான அப்டேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்வேர்டு இஷ்யூஸ் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுக்குமே நம்ம கமாண்டர்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும், அதுதான் அவங்களுக்கான சொல்யூஷன் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் வேலட் அமௌண்ட்டை அஃபிலியேட் வேலட்டுக்கு கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சுக்கலாம். நேற்று இரவோட எல்லாருடைய ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் வேலட் அமௌண்ட்டும் 0 ஆகியிருக்கும். மேபி ஆகலைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஆயிரும். ஸோ எல்லோரும் பண்ணிடுங்க. செகண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ரீஃபண்ட் கொடுக்கறதுக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. ஆனாலும் அதை வந்து ப்ரொசீஜரை வந்து கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, ரீஃபண்ட் கொடுக்கும்போது லெட்டரில் வந்து சிக்னேச்சர் வாங்குறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். இல்லை அப்படின்னா மொத்த ரீஃபண்ட் தொகையில் 38% அமௌண்ட்டை வந்து சார்ஜஸாக பிடிக்க வேண்டி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ரீஃபண்ட் கொடுக்குறத வந்து கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி இன்னையில இருந்து 10ஆம் தேதி வரை ரெக்வஸ்ட் கொடுத்த எல்லாருக்குமே, அதாவது சரியான நபர்களுக்கு, ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடியிலேருந்து ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கு, ஸ்டாஃப் ஐடி சரியாக இருக்கிறவங்களுக்கு, ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் செஞ்சவங்களுக்கு, பேன் கார்ட் சரியாக இருக்கிறவங்களுக்கு, உண்மையிலே எஸ்பிஓவுக்கு அவங்க வந்து அமௌண்ட் செலுத்தியிருக்காங்களா அவங்களுக்கு, இப்படிப்பட்ட நபர்கள் கிட்டத்தட்ட 2000 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க அனைத்து நபர்களுக்கும் ரீஃபண்ட் வந்து கண்டிப்பாக வழங்கப்படும். 10ஆம் தேதிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 300 இல்லைன்னா 400 பேர் தான் வந்து ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த பேட்சில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. சரியான முறையில் ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங்கில் இருந்து ஒரு மெயில் வரும். அந்த அக்ரிமெண்ட்டில் எஸ்பிஓவுக்கும் அந்த நபருக்குமான க்ளவுட் ஸ்டோரேஜ், வேலை செய்ததற்கான சம்பளம் அனைத்தையும் வாங்க நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு ஆதாரத்தோட சார்ஜஸ் போக எனக்கு நீங்கள் வந்து இவ்வளோ தரணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் வந்து அந்த லெட்டர் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் சைன் போட்டு மெயில் இல்லைனா வெப்சைட்டில் அப்லோட் செய்கிறது மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வைக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து சார் சொல்லுவாங்க. லெட்டர் வந்து நேற்று இரவு தான் வந்து நம்ம எஸ்பிஓவுக்கு வந்து கிடைச்சிருக்கும். பேங்க்குமே வந்து அப்ரூவல் கொடுத்துருச்சு. லெட்டரில் உள்ள எல்லா கேள்விக்குமே சரியான பதிலை வந்து நிரப்பி அதில் வந்து சைன் போட்டு அந்த மெயில் இல்லைனா அதை வந்து வெப்சைட்டில் அப்லோட் செய்யணும். குறைந்தபட்சமாக 5 வேலை நாட்களுக்குள்ள இந்த பேமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும். லெட்டரில் வந்து பேமெண்ட் எப்போ வரும் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரை வெரிஃபிகேஷன் வந்து கம்பெனி பற்றியும் அதில் உள்ள ஸ்டாஃப்ஸ் பற்றியும் தான் வந்து நடத்தப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து எஸ்பிஓவில் இருந்து இந்த 3 லட்சம் பேரில் 15 பேரை வந்து நேரடியாக எஸ்பிஓ ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போய் அங்கே அவங்கக்கிட்ட வந்து வெரிஃபிகேஷன் நடைபெற போகுது. இந்த வெரிஃபிகேஷன் நடந்ததுக்கு அப்புறமா அது குறித்த ஒரு விரிவான ஆடியோ வந்து சார் கொடுப்பாங்க. கண்டிப்பாக இதை விட அதிகமான இன்ஃபர்மேஷனை வந்து சார் வந்து நம்மளுக்கு நோட்டீஸ் போர்டில் வந்து சொல்லியிருக்காங்க. மிஸ் பண்ணாமல் போய் நோட்டீஸ் போர்ட் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் kindly subscribe, like, share, comment and support my YouTube channel. Thank you so much to all.